ஃபிலிம்ஸ் மெயின்ஸோட எக்ஸாம் ஸ்டைல் பேட்டர்ன் வேறு இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு சப்ஜெக்டில் ஒரு நாலேஜ் வளர்த்துக்க போகிறோம் அப்படின்றதுனால நான் பெருசாக ஃபிலிம்ஸ் மெயின்ஸ்னு என்னுடைய ப்ரிப்பரேஷனை தனித்தனியாக பிரிச்சுக்கல. என்னுடைய ப்ரிப்பரேஷன் எப்பயுமே மெயின்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்துட்டு நான் வந்துட்டு 118வது இடம் பெற்றிருக்கிறேன் தேசிய அளவில். ஸோ மாநில அளவில் 3வது இடம் பெற்றிருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ரிஜிடான ஷெடியூல் நான் ஃபாலோ பண்ணலை. ஸோ ஏன்னா அது லாங் ப்ராசஸ் அப்படின்றதுனால அதுவே ஒரு பேர்டனாக மாறி இருக்கக்கூடும் அப்படின்றதுனால என்னுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக விவசாயம் மற்றும் சூழலியல் சார்ந்த விஷயங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த இன்ஸ்டிடியூஷன் போனாலும் ஸோ அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்ன, ஸோ நம்மளுடைய ரோல் என்ன, ஸோ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஸோ அதை நம்ம மக்களுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கணும்னு நினைக்கிறேன். வேலைக்கு வர நான் படின்னு சொன்னதே இல்லை. ஏன்னா நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் படிச்சுட்டு தான் இருந்தார். வேணும்னா எப்படி வேணால் சொல்லலாம், ரொம்ப படிக்காதே அப்படி வேணால் நான் சொல்லியிருப்பேன் ஒழிய படி நான் சொன்னதே இல்லை. இயல்பாகவே அவர் உங்களை கைட் பண்ணது இல்லையா சீனியர்ஸ் அவங்க வந்துட்டு அரம் அகாடமியை ரெஃபர் பண்ணாங்க அப்படின்றதுனால ஸோ நான் அரம் அகாடமியில் 1 இயர் கோச்சிங் எடுத்துக்கிட்டேன். ஸோ அவங்களுடைய மென்டார்ஷிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த எக்ஸாம். கிளாஸ் ஒரு பக்கம் ஓடும், நானும் கேட்டுகிட்டே பண்ணி அதை கேட்டுட்டு ரசித்து கேட்டுட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு அவங்களோட கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏஜ் பாராகலைன்னா நானும் கூட எழுதியிருக்கலாம். பிகினர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். சினிமாவில் நம்ம பார்த்துருப்போம், எளிமையான முறையில் ஒரு பாட்டுக்குள்ளேயே அவங்க ஐஏஎஸ் ஆகி கலெக்டர் போஸ்டிங்கில் வந்து உட்காருவாங்க. சில பேர் வந்து ஐஏஎஸ் போஸ்டிங் கிடச்சாலும் ஐபிஎஸ் போஸ்டிங் தான் வேணும்னு வாலண்டரியாக மாற்றுவாங்க. இந்த மாதிரி எளிமையாகவே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ரியல் லைஃப்பில் ரொம்ப டஃப்பான ஒரு எக்ஸாமில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமும் ஒன்று. ஸோ கலெக்டர் எக்ஸாமுக்காக கஷ்டப்பட்டு பிடிச்சி ஐஏஎஸ் போஸ்டிங்கை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்காரு. நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சுபாஷ் கார்த்திக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாம் ரொம்பவே வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப டஃப்பான எக்ஸாம் தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எப்படி கிளியர் பண்ணீங்க? ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த எக்ஸாம் வந்துட்டு ஒரு சின்ன ப்ராசஸ். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொறுப்பு ரொம்பவே பெருசு. ஸோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் ரிகார்டிங் திஸ் எக்ஸாம். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி நாளைக்கு யூஸ் ஆக போகுது, ஸோ அது ஒரு சாதாரண மனிதனுக்கு எப்படி யூஸ் ஆக போகுது அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் இருந்தாலே ஸோ இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். நம்ம ஸ்கூல் டைமில் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அடுத்தது என்ன ஆக போகிறேன், அந்த கரெக்டாக 12th முடித்த பிறகு கேட்பாங்க, நான் ஐஏஎஸ் ஆக போகிறேன், கலெக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த கனவு இருந்ததா? எனக்கு சின்ன வயசில் பெருசாக குறிக்கோள் எதுவும் இருந்ததா நான் நினைக்கல. நான் யூஜி 4th இயர் படிக்கும்போது ஒரு தடவை ஃபார்மர்ஸ் கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மீட் அட்டன் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அப்போ தான் நம்ம இந்தியாவில் சிவில் சர்வீஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, கலெக்டரேட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த சர்வீஸை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கும் போது இது ரொம்ப டைனமிக்காக இருக்கும், ஸோ நிறைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னுடைய கெரியரை சிவில் சர்வீசஸ்க்கு மாற்றேன். ஸோ பொறுப்புகளும் அதுக்கேற்ற பவரும் அதிகம் ஐஏஎஸில். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு படித்து கிளியர் பண்ணியிருப்பீங்க. இதுக்கான ப்ராசஸ் எப்படி இருந்தது, எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க? ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தளவுக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸ், மெயின், இன்டர்வியூ அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி தனியாக இருக்கணும். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்தளவுக்கு 1 வேர்ட்ஸாக இருக்கும். ஸோ எம்சிக்யூஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு இன்னும் கூட டீப்பாக தெளிவாக படிச்சிருக்க வேண்டியிருக்கும். ஸோ மெயின்ஸை பொறுத்தளவுக்கு ஆன்சர்ஸ் வந்துட்டு மல்டி டைமென்ஷனலாக டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படின்றதுனால ஒரு சப்ஜெக்டை பற்றின ப்ராட் ஐடியா தேவைப்படும். இன்டர்வியூ அதுவும் ரொம்ப ஒரு மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நாமளே அதிகமாக தெரிஞ்சுப்போம். ஸோ நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுப்போம். அப்படின்றதுனால இந்த எக்ஸாமே ரொம்ப ஒரு டைவர்ஸான, ஸோ நம்மளை பற்றியும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கக்கூடிய மாதிரியான எக்ஸாமாக தான் இருக்கும். அப்படின்றதுனால நிச்சயமாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க, அதுவும் சிங்கிள் அட்டெம்ப்ட் அப்படின்றத வெளியில் வீட்டில் சொல்லும்போது எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்? நான் ரிசல்ட் வந்துடுறது தெரிஞ்சதுமே கொஞ்சம் பதட்டமாயிட்டேன். ஸோ பிடிஎஃப் நான் ஓப்பன் பண்ணி என்னுடைய பேரை டைப் பண்ணும்போது என்னுடைய பேரை காமிச்சது, ஆனாலும் என்னால் நம்ப முடியலை. ஸோ அதனால் அம்மாவுக்கு ஒரு தடவை அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஸோ நான் காலேஜில் இருக்கிறதுனால பேரண்ட்ஸோடைய லைவ் ரியாக்ஷனை பார்க்க முடியலை, ஆனால் அவங்களுமே ரொம்ப ஹாப்பி. அப்பா அம்மா என்ன வேலை செய்கிறாங்க? ஸோ அப்பா சங்கரன் டீச்சராக இருக்கிறாங்க. ஸோ அம்மா ஹோம் மேக்கராக இருக்கிறாங்க. டீச்சர்னாலே படி படி அப்படின்னு கையில் குச்சோடையே திரிவாங்க.
ஆனால் வீட்லேயே ஆல்ரெடி ஒரு டீச்சர் இருக்கும்போது நீங்களும் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய படிப்பை வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க, விடிய விடிய உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும்னுவாங்க. நீங்கள் எப்படி இதுக்கு ப்ரிப்பேர் ஆனீங்க? ஸோ எங்கள் அப்பாவை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஃப்ரீயான, ஃப்ளெக்சிபிளான, ஃப்ரெண்ட்லியான அப்பான்னு தான் சொல்லுவேன். ஸோ என்றைக்குமே ஓவர் எம்ஃபசிஸ் பண்ண கிடையாது, படிக்கணும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி. சின்ன வயசுலேருந்தே நானே ஆர்வத்தோடு படிக்கிறது அப்படின்றதுனால அப்பா அதை பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த கெரியரை எடுத்ததுமே அப்பா வந்து ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணாங்க, இந்த சர்வீஸ் எப்படி இருக்கும், இதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கெரியர் எடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ப்ரிப்பரேஷனை பொறுத்தளவுக்கு இந்த ஜேர்னி வந்துட்டு ரொம்ப டைவர்ஸாக இருக்கும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், ஸோ கிரவுண்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால இன்ட்ரெஸ்டிங்காக அது இருந்துச்சு அப்படின்றதுனால ஸோ ஐ குட் கிளியர். ஸோ நீங்கள் இந்த சிவில் சர்வீஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க? இப்போ பொதுவாக நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நியூஸ் பேப்பர் டெய்லி படிக்கணும், இந்தந்த பழைய புக்கெல்லாம் வாங்கி படிக்கணும், ஒன்று ஒரு ஒப்பீனியன்ஸ் வரும். நீங்கள் எப்படி இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க? ஸோ இந்த எக்ஸாம் ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப நீளமானது, சிலபஸுமே ரொம்ப பெருசு. ஸோ அப்படின்றப்போ நமக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் அறம் இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே வந்துட்டு என்னோடய ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஃபஸ்ட் என்சிஆர்டிஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸோடு தான் ஸ்டார்ட் பண்ண வழக்கம் போல். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டர்ட் புக் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ரெஃபர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம இருக்கக்கூடிய நோட்ஸோடு இன்டெகிரேட் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்காக நீங்கள் டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்து அந்த இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணணும். இங்கே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா மெயின்ஸ் எழுதுவோம். ஸோ மெயின் வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜே இருக்கும்ல, ப்ரிலிம்ஸ்லேயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதை கிளியர் பண்ணுறதுக்கு இல்லை அதை கிராக் பண்ணுறதுக்கு என்ன எளிய முறை வந்து நீங்கள் மக்களுக்கு சொல்லுவீங்க? லைக் உங்களை மாதிரியே ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸோட எக்ஸாம் ஸ்டைல் பேட்டர்ன் வேறையாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு சப்ஜெக்டில் ஒரு நாலேஜ் வளர்த்துக்க போகிறோம் அப்படின்றதுனால நான் பெருசாக ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு என்னுடைய ப்ரிப்பரேஷனை தனித்தனியாக பிரிச்சுக்கல. என்னுடைய ப்ரிப்பரேஷன் எப்பயுமே மெயின்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். ஏன்னா அதை வந்துட்டு நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால. இன்னொரு விஷயம், நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் நல்ல நாலேஜ் கிடைக்கும் அப்படின்றதுனால ஹோலிஸ்டிக்காக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸ்பெசிஃபிக்காக சப்ஜெக்ட்ஸை பொறுத்தளவுக்கு நான் ஒரு ஸ்டாண்டர்ட் புக் ரெஃபர் பண்ணுறதோட நியூஸ் பேப்பர்ஸில் நடக்கக்கூடிய டைனமிக் பார்ட்டையும் இன்டெகிரேட் ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்படின்றப்போ நமக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ என்ன கரண்ட்டாக ட்ரெண்ட் போயிட்டுருக்கு, ஸோ அதை நம்ம ஸ்டாட்டிக்கில் படிச்சிருக்கோமா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்டர்வியூஸில் ரொம்ப குதர்க்கமாக கேள்விகள்லாம் கேட்பாங்கன்னு கேட்டோம். ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும் கொஸ்டின்ஸ்லாம். அந்த டைமில் ரொம்ப ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் தான் அதை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இன்டர்வியூ எப்படி இருந்தது? என்ன மாதிரி கேள்வி கேட்டு எப்படி அந்த டைமில் ஹேண்டில் பண்ணீங்க? இன்டர்வியூ நிச்சயமே ஒரு மறக்க முடியாத அனுபவம் தான். ஸோ நம்ம பேச போகிறத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேனல் கேட்குறாங்க அப்படின்றதே நிச்சயமாக ஒரு பெரிய வாய்ப்பாக தான் இருக்கும். ஸோ என்னுடைய இன்டர்வியூ வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக தான் போச்சு. ஏன்னா நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்கிறேன், இப்போ எம்எஸ்சி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்றதுனால டாமினண்ட்டாக அக்ரிகல்ச்சர் கொஷின்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஒரு குறிப்பிட்ட கொஷின் சொல்லணும் அப்படின்னா பிளாக் செயின் டெக்னாலஜி பற்றி கேட்டாங்க. ஸோ அது அக்ரிகல்ச்சரில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட டைம் எடுத்துக்கிட்டு யோசித்தேன். பட் என்னால் அந்த டைமில் அதுக்கு மேலே யோசிக்க முடியல, எனக்கு ஆன்சர் கொண்டு வர முடியல. ஸோ அவங்கக்கிட்ட சொன்னப்போ அவங்க என்கரேஜ் பண்ணாங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க ஒரு ஹிண்ட் கொடுத்து அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லி அதுக்கப்புறம் நான் ஆன்சர் பண்ணும்போது அது வந்துட்டு ஒரு கான்வர்சேஷனலாக போச்சு, ஒரு டயலாக் மாதிரி போச்சு அப்படின்றதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸாக சொன்னீங்களா. எனக்கு வந்து ஆன்சர் வந்து ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், வெளிப்படையவே நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு ஆன்சர் ஸ்ட்ரைக் ஆகலை, கண்டிப்பாக நான் இதை பற்றி ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னப்போ ஸோ அவங்க வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி குறிப்பாக அக்ரிகல்ச்சரில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை வச்சு நான் ஒரு ஆன்சர் சொல்லும்போது அவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓகே, அவங்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காங்க, தெரிலன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி எதுவும் பண்ணல. கண்டிப்பாக. ஸோ இது வந்துட்டு ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி கண்டிப்பாக இருக்காது. ஸோ நம்மளுடைய பிஹேவியரை, ஸோ நம்மளுடைய பர்சனாலிட்டியை செக் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால இது நாலேஜ் டெஸ்ட் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம எப்படி ஒரு கொஷின் அப்ரோச் பண்ணுறோம், ஸோ நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்றது தான் அவங்களுடைய பர்சனாலிட்டி டெஸ்ட்கான மார்க்ஸாக இருக்கும். ஸோ அப்படின்ற போது அவங்க நம்மக்கிட்ட இருந்து நாலேஜ் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படி கொஷின்ஸை ஹேண்டில் பண்ணுறோம், எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸோ எந்த மாதிரி ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் முக்கியமான ஃபேக்டர்ஸாக இருக்கும். இப்போது லைஃப்பில் வந்து ஒருத்தவங்களுக்கு தூங்குறதுக்கு இவ்வளோ நேரம், சாப்பிட்றதுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு டைம் பிரிச்சுப்பாங்க. இந்த ஐஏஎஸ்ன்னு படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க படிப்பை தாண்டி தான் சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குவாங்க. இந்த மாதிரி எவ்வளோ நேரம் ஒரு நாள் உட்காந்து இது படிக்கிறதுக்காகவே டெடிகேட் பண்ணிங்க? எனக்கு வந்து ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ரிஜிடான ஷெடியூல் நான் ஃபாலோ பண்ணலை. ஸோ ஏன்னா அது லாங் ப்ராசஸ் அப்படின்றதுனால அதுவே ஒரு பேர்டனாக மாறி இருக்கக்கூடும் அப்படின்றதுனால என்னுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு சப்ஜெக்ட்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாமே படிக்க புதுசாக இருந்துச்சு அப்படின்றதுனால எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ முதல்ல வந்துட்டு நான் இந்த மாதிரி ஷெடியூலே இல்லாமல் நான் பாட்டுக்கு ஜென்ரலாக ஒரு ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து ரெஃபர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுவே அந்த ப்ராசஸும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நிறைய கற்றுக்க முடியும் அப்படின்றதுனால ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு வந்துட்டு நம்மளுடைய ஆன்சர்ஸ் வந்து மல்டி டைமென்ஷனாக இருக்கணும். ஸோ அதோடைய தாட் ப்ராசஸே வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக
டெஸ்ட் சீரிஸும் எழுதினேன். ஸோ அதில் என்னுடைய மென்டார்ஸ் கொடுக்கக்கூடிய இன்புட்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படின்றப்போ ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. கலெக்டர் ஆகிறவங்க வருஷம் வருது. ஒரு 10 லட்சம் பேர் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் இது. அதுவும் தாண்டி நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே செலக்ட் ஆன பிறகு மெஜாரிட்டி சொல்கிற விஷயம் நாட்டுக்கு நான் சேவை செய்வேன், நாட்டுக்கு நான் மாறுதல் கொண்டு வருவேன் அப்படின்றாங்க. ஆனால் அந்த மாறுதல் அந்த மாற்றம் இங்கே இருக்கான்னு பார்த்தா ஒரு பக்கம் கேள்விக்குறியில் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு காமன் மேனாக கேட்குறேன், நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண ஒரு கேண்டிடேட்டாகவும் அடுத்த கட்டமாக ஐஏஎஸ் ஆகக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாகவும் இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கலாம்? ஸோ நம்ம நாட்டில் நிர்வாகமாகட்டும், நம்மளுடைய டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் ஆகட்டும் ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். ஸோ அதில் நிறைய சிக்கல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்துட்டு புதுசாக வரக்கூடிய ஆஸ்பிரன்ஸை வந்துட்டு எந்த வகையிலையும் டிமோட்டிவேட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக என்னை பொறுத்தளவுக்கு நான் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால விவசாயம், சூழலியல் சார்ந்த விஷயங்களில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். இந்த பொறுப்பை பொறுத்தளவுக்கு நம்மளால் தினமும் கற்றுக்க முடியும் அப்படின்றதுனால ஸோ நான் இது சம்மந்தமாக நிறைய நாலேஜ் ஸ்கில் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதுக்கு வந்துட்டு என்னுடைய இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு என்னுடைய துறை தலைவர் திரு பிரசாந்த் ராஜன் அவர்களும், விக்ராந்த் ராஜா ஐஏஎஸ் சார் அவங்களும் என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன்.